வணக்கம் நண்பர்களே, நீங்க திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று திட்டமிடுகிறீர்களா? அதுவும் பழனி, திண்டுக்கல், மதுரை வழியாக செல்ல விரும்புகின்றீர்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் நான் சொன்ன ஊர்களின் வழியாக பயணிப்பவர்கள் பாலக்காடு திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை பயன்படுத்திக் கொள்ளலாம். டிக்கெட் விலை அஃபோர்டபுளாக இருக்கும். அதற்கு முன் வழியில் சாப்பிட ஏதாவது கொண்டு போய்க்கிங்க. ரயில்ல வர்ற சாப்பாடு சிலருக்கு சேராமல் போகலாம். ரயிலானது திருச்செந்தூரை சரியாக மாலை 3:30 மணி அளவில் சென்றடையும். பிறகு ரயில் நிலையம் வெளியே சென்று அங்கு எதிர்ப்புறம் பஸ் நிலையம் உள்ளது. அங்கு சென்று கோயில் வாசலுக்கு செல்லும் பேருந்தில் ஏறி கோவிலை சென்றடையலாம். அங்கு சென்று உங்களது உடைமைகளை பாதுகாக்க தனியாக லாக்கர்கள் இருக்கும். அங்கு உங்களின் உடைமைகளை வைத்துவிட்டு டோக்கன் பெற்றுக் கொள்ளலாம். பிறகு மொபைல் போன்கள் எடுத்துச் செல்ல அனுமதி இல்லை. முதலில் கடலில் நீராடிவிட்டு பிறகு நாழிக்கிணறு என்ற புண்ணிய தீர்த்தத்தில் நீராடிவிட்டு ஆடைகளை மாற்றிக்கொள்ளலாம். பிறகு நீங்கள் செல்வது மாலை வேலை என்பதால் அங்கு கூட்டம் அதிகமாக இருக்காது. அங்கு 2 தரிசன நுழைவாயில் உள்ளது. ஒன்று கட்டண முறை, இரண்டாவது பொது தரிசன வழி. உங்களுக்கு எந்த வழியில் போக வேண்டும் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். முருகனை தரிசனம் செய்த பிறகு கோவிலுக்கு வெளியே சென்று அங்குள்ள உணவகங்களில் சாப்பிட்டுவிட்டு உங்களுக்கு தங்க அங்கு ரூம்கள் உள்ளன. இல்லை என்றால் கோவில் மண்டபத்தில் தங்கிக் கொள்ளலாம். பிறகு காலையில் மீண்டும் சாமி தரிசனம் செய்ய விரும்பினால் காலை ஒரு 4 மணிக்கு சென்று வரிசையில் நின்று விடுங்கள். சாமி தரிசனம் செய்த பிறகு 8 மணி அல்லது 9 மணி அளவில் உடைமைகளை எடுத்துவிட்டு கிளப்புகள் கோயில் வாசலுக்கு சென்று பேருந்து நிலையம் செல்லும் பேருந்து ஏறி பஸ் ஸ்டாண்ட் சென்று விடுங்கள். அங்கு காலை உணவு சாப்பிட்டுவிட்டு ரயில் நிலையம் சென்று நேற்று வந்த அதே ரயிலில் பயணச்சீட்டு பெற்று ஏறிக்கொள்ளுங்கள். ரயிலானது 12:30 மணி அளவில் புறப்படும். எனவே ரயில் கிளம்புவதற்கு 2 அல்லது 1:30 மணிக்கு முன்னதாக ஏறிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இது ஒரு அன்ரிசர்வ் ட்ரெயின், அதனால் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக்கை செலுத்துங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.